நம்ம நினைவுகளை பதிவு செஞ்ச நிறைய பழைய போட்டோஸ் நம்ம கிட்ட இருக்கும். போன்ல கூட ஏகப்பட்ட போட்டோக்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்பவாச்சும் தான் பாக்குறோம். சில நேரம் என்ன போட்டோ எங்க இருக்குன்னே தெரியாம போயிடும் இல்லையா? நம்ம குழந்தைங்க பெருசானதும் அவங்களுக்கு நம்ம குடும்பத்துடைய கதைய, அவங்களுக்கு குழந்தை பருவ நினைவுகளையும் எப்படி சொல்றது? வெறும் போன்ல கேலரியில இருக்கிற போட்டோக்களை காட்டுறதுக்கும் ஒரு கையில ஒரு ஆல்பத்தை பிடிச்சு ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி இருக்கிற கதையை சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பிஸியான வாழ்க்கையில இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்குன்னு தோணலாம். ரொம்ப சிம்பிளா நம்ம நினைவுகளை ஒரு அழகான ஆல்பமா மாத்தலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குடும்ப போட்டோக்களை பிரிண்ட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமான போட்டோக்கள்லாம் வேண்டாங்க. 20ல இருந்து 30 இருந்தா போதும். ஆல்பம் செய்யும் போது உங்க குழந்தையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுடைய போட்டோக்களை வரிசைப்படுத்தி சொல்லுங்க. அவங்களுடைய சின்ன வயசு போட்டோக்களை காட்டி இது யாரு, என்ன நடந்திருக்கும்னு கேளுங்க. ஒவ்வொரு படத்தையும் காட்டி இந்த இடத்துக்கு நாம எங்க போனோம், அப்போ யார் கூட இருந்தோம், அன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு கதை சொல்லுங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்க. ஒரு சாதாரண நோட் புக்ல கூட நீங்க போட்டோக்களை ஒட்டி அதுக்கு கீழே சின்ன சின்ன குறிப்புகள், தேதி, இடம்னு எழுதி வைக்கலாம். இது ஒரு சூப்பரான குடும்ப ஸ்கேப் புக்கா மாறும். இப்படி ஒரு குடும்ப புகைப்பட ஆல்பத்தை உருவாக்குறப்ப உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் இடையே ஒரு ஆழமான பந்தம் உருவாகும். உங்களுடைய கடந்த கால அனுபவத்தை குழந்தைங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப வரலாறு, அடையாள உணர்வு உருவாகும். முக்கியமா ஸ்கிரீன்ல இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான நேரம் ஒன்னா செலவழிக்கலாம். இந்த ஆல்பம் அவங்களுடைய பொக்கிஷமா மாறும். இந்த வாரமே உங்க குடும்ப புகைப்படத்தை ஒன்றாக பார்த்து பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. எந்த போட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.